ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட. ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹோட்டல் கடையில் சாப்பாடு வாங்கின்னு ரொம்ப தூரம் வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு நம்ம குடிக்க தண்ணியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாப்பாடு என்ன அப்படின்றத பார்த்துருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு பிரிக்கிறதுக்கு முன்னே உங்களை கூப்பிட்றேன், வாங்க சாப்பிடுவீங்க. சாம்பார் கட்டி வச்சுருக்காங்க. சரி, முதல்ல நம்ம கை கழுவிக்குவோம். ரொம்ப அருமையாக இருக்குது இடம் சாப்பிட்றதுக்கு. இந்த இடம் சூப்பராக இருக்குது, ரொம்ப அமைதியான இடம். இது மாதிரி தனியாக வந்து சாப்பிட நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாவ், எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இட்லின்னு நினைக்கிறேன். ஓகே, இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தான். இட்லியில் ஒரு வடை வச்சுருக்காங்க, ஒரு வடை. சட்னியும் வச்சுருக்காங்க பாருங்கள், சட்னி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போது சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான சாம்பார். ஓகே, அபிஷேகம் பண்ணிடலாம் இட்லிக்கு. சூப்பர். இப்போ நம்ம சாப்பிடுவோம். நிற்க மாட்டேங்குது ஒழுங்கா. குழம்பு நல்லா தாராளமாக இருக்குது, சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடுவோம். வடையை வந்து நம்ம குழம்புல ஊற வச்சிடலாம். இப்போ காலையில் சாப்பாடு தான் இட்லி, மதிய சாப்பாடு என்னன்னு தெரியல. காலையில் சாப்பாடு இட்லி. இட்லி டேஸ்ட்டாக இருக்குது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. வடையை சாப்பிட்டு பார்ப்போம். பருப்பு வடை சூப்பராக இருக்குது. பாறை வந்து மேடு பள்ளமாக இருக்குது, சாம்பார்லாம் கீழே ஓடுது. தெரியுதுங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சாப்பிட யாருமே இல்லை, ஒரே காக்கா குருவி கூட இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பெரிய பாறை, ஓகேங்களா? அங்கங்கே பனை மரம் இருக்குது, எங்கேயோ ஒரு மரம் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இடம். நல்லா பச்சை மிளகா போட்டு கடைஞ்சிருக்காங்க சாம்பார். கடைஞ்சிட்டு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது சாம்பார், நல்ல வாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிளகா வச்சு, காஞ்ச மிளகா வச்சு இட்லி சாப்பிடுவேன் நான். நம்மளுக்கெல்லாம் காரம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரம் பிடிக்கும், ஆனால் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன். ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இட்லி பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். இட்லி வடை.
ம். சாம்பார் காலி ஆயிடுச்சு, சட்னி மட்டும்தான் இருக்குது. ஒரு சிலர் சட்னிலே சாப்பிட்றாங்க இட்லி. எங்கள் வீட்டில எல்லாம் சட்னி இருக்குது பார்த்தீங்களா, சட்னிலே சாப்பிட்ருவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, சாம்பாரும் வேணும் சட்னியும் வேணும். நான் சட்னி இல்லாமல் கூட சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் இருந்தால் போதும். ஆனால் ஒரு சிலர் வந்து கம்பல்சரி சட்னி கேட்குறாங்க இட்லிக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிருக்காங்க போல். நம்மளாம் அப்படி இல்லை, நான் வந்து சாம்பார் இருந்தாவே சாப்பிட்ருவேன். ஒரு சாப்பிட நல்ல லொக்கேஷன் கிடச்சிருக்கு இன்னைக்கு. என்ன வெயில் அதிகமாக இருக்குது. அதாவது கிழக்கு பக்கம் இருந்து சூரியன் உதிக்குது, கிழக்கு நோக்கி தான் உட்காந்துட்ருக்கான். ஒரே அனல் அதிகமாக இருக்குது. ஓகே, சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப அமைதியான காடு ஃப்ரெண்ட்ஸ், இது பெரிய காடு. ஓகே, நம்மளோட பைக் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்துட்டேன். ரொம்ப லாங்கில் வந்திருக்கேன் சாப்பிட்டு போகலான்னு. பெரிய காடு. பட் இந்த காட்டுக்கு பேர் இருக்குது. இந்த காட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கரடிக்குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கரடிக்குட்டை. எங்கேயோ டிராக்டர் சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டேஸ்ட் வேறு லெவல். வடை
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. அருமையான சாப்பாடு, அருமையான லொக்கேஷனு, வேறு லெவல்.